முன்னாடியெல்லாம் பெரிய ஹிட்டான படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ துணிவு மாதிரி புது படத்தையே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது சினிமாவுக்கு நல்லதான்னு கரூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மறுவீட்டிலே எல்லா படங்களும் நல்ல வசூலைத்தானே பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், 6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் கூட இப்போ வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள். முன்னாடி ரஜினிக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா அந்த கதை அப்படியே விஜய்க்கு போகும். இப்போ அந்த மாதிரி எந்த நடிகருக்கு போகுதுன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரஜினிக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா அதை அப்படியே வேறு நடிகர்கிட்ட எந்த இயக்குனரும் எடுத்து செல்வதில்லை. அந்த கதையிலே பல மாற்றங்களை செய்து அதற்கு பின்னால் தான் மற்ற கதாநாயகர்களை நாடுகிறார்கள். மணிரத்னம் சங்கர் காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட செட்டுகளை தாண்டி ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்த 5 டைரக்டரை பற்றி சொல்ல முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் இயக்குனர் என்றால் சந்திரலேகா படத்தை இயக்கிய எஸ் வாசனைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே அந்த வரிசையிலே பல இயக்குநர்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அலிபாபாவும் 40 திருடலும் படத்தை இயக்கிய இயக்குனரான TR சுந்தரம், கொஞ்சம் சலங்கை படத்தை இயக்கிய ME ராமன், வீரபாண்டிய கட்டபொம்மன், 1000ல் ஒருவன், கர்ணன் போன்ற படங்களை இயக்கிய BR பந்துலு, தில்லானா மோகனாம்பாள், ராஜராஜ சோழன் போன்ற மாபெரும் படங்களை இயக்கிய AP நாகராஜன் என்று பலரை சொல்லலாம்.